விருது விழாவில் பட்ட அவமானம். பிக் பாஸ் டைட்டில் ஜெயித்த பின் கண்கலங்கி பேசிய திவ்யா கணேஷ். நடிகர் அஜித்துடன் ரேஸ் காரில் பயணிக்கலாம். கட்டணம் எவ்வளவு பாருங்க. நடிகை ருக்மிணி வசந்தின் காதலர் இவர்தானா? வைரலாகும் புகைப்படம். பிக் பாஸ் டைட்டில் ஜெயித்த திவ்யாவுக்கு ரூபாய் 50 லட்சம் மட்டுமின்றி மேலும் ஒரு பெரிய பரிசு. என்னன்னு பாருங்க. நானியின் தி பாரடைஸ் படத்தில் சிறப்பு பாடலுக்கு நடனமாடுகிறாரா தமன்னா? காவாலா காம்போ இஸ் பேக். என்னை தொட முயன்றார், நான் அறைந்தேன். பூஜா ஹெக்டே பரபரப்பு பேட்டி. சினிமா டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். பிக் பாஸ் 9ஆம் சீசன்ல டைட்டில் வின்னராக திவ்யா கணேஷ் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இறுதியில சபரி மற்றும் திவ்யா மட்டும் இருந்தபோது திவ்யாவின் கையை தூக்கி விஜய் சேதுபதி அவரை டைட்டில் வின்னராக அறிவிச்சாரு. அவரிடம் டைட்டில் டிராஃபிய விஜய் சேதுபதி கொடுத்த பிறகு அவர் எமோஷனலாக பேச தொடங்கிட்டாங்க. என்னோட முதல் டிராஃபி இது. நிறைய சேனல்ல வேலை செஞ்சிருக்கேன், நிறைய கேரக்டர்ல நடிச்சிருக்கேன், எல்லா விருது விழாவுக்கும் போவேன். இந்த வருஷம் விருது கிடைக்கும், அடுத்த வருஷம் விருது கிடைக்கும்னு காத்திருப்பேன். என்ன நாமினேட் செய்வார்கள், ஆனா விருது கொடுக்க மாட்டாங்க. பிக் பாஸ் வாய்ப்பு வந்தப்போ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே போக வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனா இது பெரிய வாய்ப்பு, ஒரு முறை தான் கிடைக்கும், அதை கிடைக்கும் போதே பயன்படுத்தணும்னு நினைச்சேன். டிராஃபியை எதிர்பார்த்து நான் வரல, எனக்கான ஒரு இடம் இதுல இருந்து வெளியில வரும்போது கிடைக்கணும் அப்படின்னு விரும்பினேன். பிக் பாஸ் வீட்ல நானா இருந்ததுனால கிடைச்ச இந்த வெற்றியை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு திவ்யா கணேஷ் கண்கலங்கி பேசியிருக்காங்க. இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகி கடந்த வாரம் வெளிவந்த படம் பராசக்தி. பிரம்மாண்ட பொருட்செலவுல எடுக்கப்பட்ட இந்த படத்துல ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. ரசிகர்களால பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளியான பராசக்தி படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சது. இதனால வசூலும் சற்று சரிவை சந்திச்சது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில 8 நாட்கள் கடந்திருக்கும் பராசக்தி படம் உலக அளவுல இதுவரை எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி 8 நாட்கள்ல உலக அளவுல இந்த படம் 81 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. நடிகர் அஜித் இப்போ கார் ரேஸ்ல தான் தீவிரமா கவனம் செலுத்திட்டு வராரு. அதற்காக பல கோடி ரூபாய் செலவாகும் நிலையில அஜித் பிரபல ஜூஸ் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த தொடங்கியிருக்காரு. அஜித்தின் கார், டி-ஷர்ட் உள்ளிட்டவற்றில அந்த நிறுவனத்தின் லோகோ இடம்பெற்றிருக்கு. மேலும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவன விளம்பரத்திலையும் அஜித்தோட போட்டோ இடம்பெற தொடங்கியிருக்கு. தன்னோட படத்தின் ப்ரமோஷனுக்கு கூட வராமல் இருக்கும் அஜித் இப்படி விளம்பரத்துல நடிக்க தொடங்கி இருக்கிறத நெட்டிசன்கள் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில இப்போ அஜித் துபாயில இருக்கும் நிலையில அவரோட ஃபெராரி 488 சேலஞ்ச் ரேஸ் கார்ல உடன் பயணிக்க வாய்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரசிகர்கள் 3500 திஹ்ராம் செலுத்தி அதற்கான டிக்கெட்டை பெறலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய ரூபாய் மதிப்புல ஒரு நபருக்கு 86,000 ரூபாய் கட்டணம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கன்னடத்துல வெளிவந்த சப்த சாகர்தாச்சி எல்லோ படத்தின் மூலம் ஒட்டுமொத்த தென்னிந்திய ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை ருக்மிணி வசந்த். தமிழ்ல விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவந்த ஏஸ் படத்தின் மூலமா அறிமுகமானாங்க. இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட இணைந்து மதராசி படத்துல நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா மணிரத்னம் இயக்கத்துல உருவாகும் புதிய படத்துல ருக்மிணி வசந்த் நடிக்க போறதா சொல்லப்படுது. திரையுலக நட்சத்திரங்களின் சொந்த வாழ்க்கை பத்தி அவ்வப்போது சில தகவல்கள் இணையத்துல வைரலாகும். அது உண்மையா இல்ல வெறும் வதந்தியா அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இந்த நிலையில நடிகை ருக்மிணி வசந்த் ஒருவரோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரலாகிட்டு வருது. அந்த நபர் தான் ருக்மிணியின் காதலர் அப்படின்னு பலரும் இணையதளத்துல கூறிட்டு வராங்க. ஆனா அவர் ருக்மிணியின் காதலர் அல்ல, நண்பர்னு தற்போது தெரிய வந்திருக்கு. இத பத்தி ருக்மிணி வசந்த் பேட்டி ஒன்றுல வெளிப்படையாவும் சொல்லியிருப்பாங்க. ஆனாலுமே நெட்டிசன்கள் இணையத்துல அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு வராங்க. அவர் ருக்மிணி காதலர் அல்ல, நண்பர் மட்டும்தான். பிக் பாஸ் 9ஆம் சீசனின் ஃபைனல்ல மொத்தம் 4 போட்டியாளர்கள் இருந்த நிலையில அதிகம் வாக்குகள் பெற்று திவ்யா கணேஷ் டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த அவர் இப்போ டைட்டில் ஜெயிச்சிருக்காங்க. டைட்டில் ஜெயித்த திவ்யா கணேஷுக்கு பரிசு தொகை 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் ஒரு பெரிய பரிசும் தரப்பட்டிருக்கு. ஷோவோட ஸ்பான்சரா இருக்கும் மாருதி சுசுகி நிறுவனம் லேட்டஸ்ட் விக்டோரிஸ் காரை திவ்யாவுக்கு பரிசா கொடுத்திருக்கு. இதோட விலை 25 லட்சம் ரூபான்னு சொல்லப்படுது. நானி நடிப்புல இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்துல 2023ஆம் ஆண்டு வெளிவந்த படம் தசரா.
தசரா படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்துல நானி மீண்டும் அவரோட 33வது படமான தி பாரடைஸ் அப்படின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. அனிருத் இசையமைத்து வரும் இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்காலி, ஸ்பானிஷ், ஆங்கிலம் ஆகிய மொழிகள்ல அடுத்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துல நடிகை கயாடு லோகர் கதாநாயகியா நடிக்கிறாங்க. இந்த நிலையில தி பாரடைஸ் படத்துல ஒரு சிறப்பு பாடல் இடம்பெற உள்ளதாகவும் அதுல நடனமாட நடிகை தமிழ்நாட்ட படக்குழுவினர் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வரதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. அப்படி நடந்தா அந்த பாடல் படு வைரலாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம், ஏற்கனவே அனிருத் இசையில ஜெயிலர் படத்துல இடம்பெற்ற காவாலா பாடலுக்கு தமன்னா நடனமாடி அந்த பாடல் எவ்வளவு பெரிய ஹிட் ஆனது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. திரைப்படத்துறையில தற்போது பிரபல நடிகைகளா வலம் வரும் பலர் தொடக்கத்துல பல கசப்பான அனுபவங்களை எதிர்கொண்டிருக்காங்க. சிலர் வாய்ப்புகளை இழந்து விடுவோமோ அப்படின்ற பயத்துல அமைதியா இருந்தாலும் சிலர் இந்த பிரச்சனைகள் பத்தி தைரியமா பேசியிருக்காங்க. சமீப காலமா திரைப்படத்துறையில காஸ்டிங் கவுச் இருக்கிறது பத்தி பல நடிகைகள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பங்கேற்ற பூஜா ஹெக்டே தன்னோட கசப்பான அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய பேன் இந்திய படத்துல பணிபுரிந்த போது ஒரு நட்சத்திர ஹீரோ தன்னோட கேரவன்ல அனுமதியின்றி நுழைந்ததா அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லை மீறி தன்னை தொட முயன்றதாகவும் உடனடியா அவரை அறைந்ததாகவும் பூஜா ஹெக்டே தெரிவிச்சிருக்காங்க. அந்த சம்பவத்திற்கு அப்புறம் அவர் மீண்டும் தன்னோட பணிபுரியவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பூஜாவின் இந்த பேட்டி தற்போது இணையத்துல வைரலாகிட்டு வருது. இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.